ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுவிட்ச் பாக்ஸில் இருக்கிற ரிப்பேர் தான் பார்க்க போகிறோம். சுவிட்ச் பாக்ஸில் ஒரு ரிப்பேரு. இது வந்துட்டு நம்ம என்ன ரிப்பேர்னா, இது வந்துட்டு சுவிட்ச் போட்டால் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதுதான் ரிப்பேரு. இந்த ரிப்பேரை எப்படி நம்ம சரி பண்ணுறது அதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? இதை பாருங்க, இங்கே 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 4 ஸ்க்ரூவையும் ஃபஸ்ட்டு கட்டிக்கலாம். நான் எடுத்துருக்கிற சுவிட்ச் பாக்ஸ் வந்துட்டு 2 சுவிட்சு 2 பிளக்கு சொருகிற மாதிரி. ஓகேவா? அதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இதை பாருங்க, இது வந்துட்டு ஸ்க்ரூ. நம்மளுக்கு தேவையான இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இது வந்துட்டு 5ஆம் நம்பர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரூ நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல வீடியோவில். இதை பாருங்கள், ஸ்க்ரூ ஈஸியாக கழட்டிடலாம். இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாகவே ரொம்பவே ஈஸியாக கழட்டிடலாம். இந்த பாருங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபுல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பாருங்க, ஃபுல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் உள்ளெல்லாம் எந்த ஒயரும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளுக்கு வந்துட்டு எதில் ப்ராப்ளம்னு இப்போ நல்லா ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த பாருங்க, இங்கே ஒரு ஒயரை வந்துருக்குது. இந்த ஒயரை வந்துட்டு நம்ம நல்லா டைட் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. இந்த பாருங்க, இந்த பாருங்க, இதுதான் ஃபுல்லாக நம்ம டைட் வச்சாச்சு. ஓகேவா? இதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம போட்டோம்னா, சுவிட்ச் போட்டோம்னா ஒர்க் ஆகுதான்னு பார்த்தாலாம். அதுவும் இல்லாமல் இங்கே ஒயர் வேறு, சப்ளை வேறு வர மாட்டேங்குது. அதுவும் பார்த்தரலாம் என்ன ப்ராப்ளம்னு. இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டேப் அடிச்சிருக்கோம். அந்த டேப் நம்ம நல்லா ஃபுல்லாமே எடுத்துக்கலாம். ஃபுல்லாமே எடுத்தால் தான் தெரியும் என்ன ப்ராப்ளம்னு. அதனால் நம்ம வந்துட்டு டேப் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ரொம்பவே டேப் அடித்து வச்சுருக்கோம். கழட்டவே முடியல பார்த்தீங்களா? ஒயர் ஃபுல்லாமே டேப்பு சுற்றி இருக்காங்க. ஆனால் ரொம்ப டேமேஜான ஒயராட்டம் தான் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஒயர் சுற்றுனதை நம்ம நல்லா ஓப்பன் பண்ணியே பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பாருங்க, நல்லா ஓப்பன் பண்ணி ஒயர் எடுக்க முடியல, அந்த டேப் எடுக்க முடியல. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அதை எடுத்துக்கிட்டுலாம். இதை பார்த்துக்கோங்க, ஒயரு இந்த ஒயரில் தான் டேமேஜ் இருக்குது. இதை பார்த்தீங்களா, தெரியுதா? இது வந்துட்டு நல்லா சுற்றணும். இப்படி மேலாப்பில் நம்ம ஒரே ஒரு சுற்று போட்டனால நம்மளுக்கு வந்துட்டு இது வரல. ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே பாருங்க, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வி ஷேப்பில் நல்லா ஒயரை வந்துட்டு நல்லா சீவிக்குங்க. ஓகேவா? ஒயர் சீவறதுக்கு நம்மளுக்கு இதை பாருங்க, இதை எடுத்துகிட்டு நல்லா ஒயரை வந்துட்டு சீவி விட்டுருங்க ஃபஸ்ட்டு.
பாருங்க ஒயர் நல்லா ஷார்ப்பாக இப்படி இது மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு வி ஷேப்பில் ஃபஸ்ட்டு வந்துட்டு மடக்கிங்க. இப்படி மடக்கி இப்படி வச்சு ஓகேவா. அடுத்து இதை வச்சு இந்த ஒயரை நல்லா வி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணணும் ஓகேவா. அதுக்கு வந்துட்டு வி ஷேப்புங்கிறத நல்லா கூர்மையாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ரெண்டு ஒயர் இருக்குமா, இப்போ ரெண்டு ஒயரை வந்துட்டு ஒரு ஒயரை வந்துட்டு இது மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சு இதை அப்படியே வி ஷேப்பில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க. இதை நல்லா முறுக்கி விட்டுக்குங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒயர் எப்படி ஜாயின் பண்ணணும் அதை வந்துட்டு ஒரு வீடியோவே உங்களுக்கு போடுறேன் ஓகேவா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரை வந்துட்டு ஃபுல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு ஓகேவா. ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்க்ரூ டிரைவர் போட்டு இதெல்லாம் டைட் பண்ணிக்கலாம். ஏதாவது கழண்டுட்டு வருதான்னு பார்த்துட்டு, எதுவும் கழண்டுட்டு வரல, நம்ம ஸ்க்ரூ டிரைவரை போட்டு இப்போ டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம அதே மாதிரியே ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ வந்துட்டு அடுத்த ஸ்க்ரூ போடுறோம். இந்த பாருங்க எல்லா ஸ்க்ரூமே இப்போ நம்ம வந்துட்டு டைட் பண்ணியாச்சு ஃபுல்லாக ஓகேவா. ரெண்டாவது ஸ்க்ரூ நம்ம டைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லா ஸ்க்ரூமே நம்ம டைட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்க்ரூ வந்துட்டு கீழே விழுந்துருச்சு. அதை நம்ம தலையை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. மூணாவது ஸ்க்ரூ போட்டுருக்கோம். இன்னும் ஒரு ஸ்க்ரூ நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கல ஓகேவா. இப்போ அந்த நாலாவது ஸ்க்ரூக்கு என்ன பண்ணலான்னா இன்னொரு வாட்டி தெளிவி பார்ப்போம். கிடைச்சதுன்னா போட்டுடலாம். அப்படி கிடைக்கலன்னா நம்ம அப்படியே விட்டுறலாம் ஓகேவா. அதே மாதிரியே நீங்கள் ஸ்க்ரூ கழட்டினீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி இதே மாதிரியே தான் ஸ்க்ரூ வந்துட்டு நம்மளுக்கு தொலைஞ்சு போகும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஸ்க்ரூ வந்துட்டு கிடைக்கவே இல்லை. அதனால் நம்ம அப்படியே விட்டாச்சு ஓகேவா. அதனால் நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரூ என்ன பண்ணுறீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம சுவிட்சை போட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லேப்டாப்புக்கு வந்துட்டு நம்மளுக்கு சார்ஜ் ஏறுதான்னு பார்த்துடலாம் ஓகேவா. நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு லேப்டாப் ஒயர் எடுத்து வந்துடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம லேப்டாப்புக்கு போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சுவிட்சு போட்டாச்சு. சுவிட்சு போட்டோன்னே நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்மளுக்கு லைட் எரியுது ஓகேவா. பேட்டரியில் வந்துட்டு லைட் எரியுது ஓகேவா. சுவிட்சு நம்ம போட்டாச்சு. சுவிட்சு போட்டு நம்மளுக்கு லைட் எரியுது ஓகேவா. இந்த பார்த்துக்குங்க லைட் எரியுது. இந்த பாருங்க லைட் எரியுது ஓகேவா. இது வந்துட்டு நம்மளுக்கு பிளக் இல்லாதனால நம்ம வந்துட்டு இந்த ஒயரை வந்துட்டு நம்ம இதுலேயே போட்டிருக்கோம். பிளக் இருந்தால் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. பிளக் இல்லாதனால நம்ம வந்துட்டு அந்த
பிளக் பாயிண்ட்லேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு சொருவியாச்சு. ஓகேவா, அதாவது பிளக்கில் சொருகிற மாதிரி நம்மளுக்கு இல்லை, அதனால் வந்துட்டு நம்ம ஒயர் எடுத்து பிளக்லேயே சொருவியாச்சு. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.